வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல்நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். சாப்பிட்ட உடனே வயிறு ஊதிக்குதா? அடிக்கடி அஜீரணம், எரிச்சல், வாயு தொல்லைனா வருதா? காலையில எழுந்ததும் வயிறு லைட்டா இல்லாம சோர்வா ஃபீல் ஆகுதா? நம்ம உடம்பு சாப்பாட்டை சரியா ஜீரணம் செய்யலைன்னா எவ்வளவு நல்ல உணவு சாப்பிட்டாலும் அதுல இருக்கிற சத்துக்கள் உடம்புக்கு சேராது. அதனால தான் சிலருக்கு உடல் பலவீனம், முகம் டல்லாகிறது, மலச்சிக்கல், வயிறு எரிச்சல், வாயு பிரச்சனை, தூக்க கலக்கம், உடல் எடை அதிகரிப்புன்னு இப்படி பல விதமான பிரச்சனைகளும் வரும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டிலேயே இருக்கிற சில சாதாரண உணவுகள் ஜீரண சக்தியை இயற்கையாவே அதிகரிக்கிறதுக்கு உதவும். இந்த வீடியோல ஜீரணத்தை வேகமாக்கக்கூடிய, வயிற்றை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துற 10 சக்தி வாய்ந்த உணவுகளை பத்தி தான் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த உணவுகளை எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிட்டா அதிகமான பலன்கள் கிடைக்கும், யாரெல்லாம் கவனமா இருக்கணும், எல்லாமே டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். கடைசியில சொல்ல போற ஒரு சிம்பிள் காம்பினேஷன் பல வருஷம் அஜீரண பிரச்சனையை குறைக்கிறது கூட உதவும். ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இஞ்சி. ஜீரணத்துக்கு ரொம்ப பிரபலமான இயற்கை மருந்துனா அது இஞ்சி தான். இஞ்சியில இருக்கிற ஜிஞ்சரால்ன்ற சத்து ஜீரண நீரை அதிகரிக்கும், வயிற்றுல உணவு நல்லா செரிக்கிறதுக்கு உதவும், வாந்தி உணர்வையும் வாயு பிரச்சனையையும் குறைக்கும். சாப்பாட்டுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்ன கொஞ்சமா இஞ்சி துண்டுல கொஞ்சமா உப்பு சேர்த்து சாப்பிட்டா ஜீரணம் நல்லா ஆகும். இஞ்சி டீ குடிக்கிறது கூட ரொம்ப நல்லதுதான். அடுத்ததா தயிர். தயிர்ல இருக்கிற ப்ரோபயோட்டிக்ஸ் நல்ல பாக்டீரியாவை குடல்ல அதிகரிக்க உதவும். இதனால ஜீரணம் சரியாகும், மலச்சிக்கல் குறையும், வயிறு குளிர்ச்சியா இருக்கும். மதிய உணவோட ஒரு கப்பு தயிர் சேர்த்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆனா நைட்டு நேரத்துல அதிகமா தயிர் சாப்பிட்டா சிலருக்கு சளி மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். அடுத்ததா பார்க்க போறது வாழைப்பழம். வாழைப்பழத்துல இருக்கிற ஃபைபர் குடலை சுத்தமா வச்சிருக்க உதவும். அதோட மலச்சிக்கலை குறைக்கும், வயிற்று எரிச்சலை குறைக்கும், அசிடிட்டியை கட்டுப்படுத்தும். காலையில இல்லைன்னா ஈவினிங் நேரத்துல ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம். அடுத்ததா சீரகம். சீரகம் ஜீரணத்துக்கு ஒரு சூப்பர் ஃபுட்னே சொல்லலாம். சீரகத்துல இருக்கிற காம்பவுண்ட்ஸ் ஜீரண என்சைம்களை தூண்டி உணவை சீக்கிரமா ஜீரணம் செய்ய உதவும். ஒரு டம்ளர் வெந்நீர்ல கொஞ்சமா சீரகம் சேர்த்து ஊற வச்சு குடிச்சா வயிறு லைட்டா இருக்கும், ப்ளோட்டிங் குறையும், கேஸ் பிரச்சனை குறையும். அடுத்ததா புதினா. புதினா வயிறை குளிர்ச்சியா வச்சிருக்க உதவும். இது அஜீரணத்தையும் வாயு பிரச்சனையையும் குறைக்கும், வயிற்று வலியை குறைக்கிறதுக்கும் உதவும். புதினாவை டீ இல்லைன்னா புதினா சட்னி செஞ்சு கூட சாப்பிடலாம். அடுத்ததா பப்பாளி. பப்பாளியில பப்பைன்ற என்சைம் இருக்கு. இது புரோட்டீனை ஈஸியா ஜீரணம் செய்ய உதவும். அதனால ஹெவி ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு பின்ன வயிறு கனமா இருந்தா அந்த நேரத்துல பப்பாளி சாப்பிட்றது நல்லது. அடுத்ததா ஓட்ஸ். ஓட்ஸ்ல ஃபைபர் அதிகமா இருக்கு. இதனால குடல் இயக்கம் சீராகும், கான்ஸ்டிபேஷன் குறையும், ஜீரணம் மெதுவாகவும் சீராகவும் இருக்கும். காலையில உணவா ஓட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்ததா பூண்டு. பூண்டு வயிற்றுல இருக்கிற கெட்ட பாக்டீரியாவை குறைக்கிறதுக்கு உதவும். அதோட மெட்டபாலிசம் அதிகரிக்கும், ஜீரண சக்தி மேம்படும், குடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சமையல்ல பூண்டு சேர்த்து சாப்பிட்றது நல்லது. அடுத்ததா வெந்நீர். நிறைய பேர் கவனிக்காத ஒரு சிம்பிள் ரெமிடி தான் இந்த வெந்நீர். காலையில எழுந்ததும் வெந்நீர் குடிச்சா குடல் சுத்தமாகும், ஜீரணம் சீராகும், உடம்பு டீடாக்ஸ் ஆக உதவும். சாப்பிட்ட உடனே அதிகமா தண்ணீர் குடிக்காம 30 நிமிஷம் கழிச்சு குடிக்கிறது நல்லது. அடுத்ததா மோர். மோர் ஜீரணத்துக்கு ரொம்ப சூப்பரான ட்ரிங்க். இதுல இருக்கிற நல்ல பாக்டீரியா குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், அசிடிட்டியை குறைக்கும், வயிறை குளிர்ச்சியா வச்சிருக்கும். மதிய உணவுக்கு பின்ன மோர் குடிக்கிறது ரொம்பவே நல்ல பழக்கம். அடுத்ததா போனஸா கொஞ்சம் டிப்ஸை பார்ப்போம். இப்போ ஒரு சூப்பர் டைஜஸ்டிவ் காம்போவை தெரிஞ்சுக்கலாம். ஒரு கப்பு வெந்நீர்ல கொஞ்சமா சீரகம், கொஞ்சமா ஓமம், ஒரு சின்ன இஞ்சி துண்டு இதையெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு குடிச்சா வயிறு ப்ளோட்டிங், கேஸ், இன்டைஜஷன் மாதிரியான பிரச்சனைகள் குறையிறதுக்கு உதவும். அடுத்ததா நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பத்தி பார்ப்போம். ஜீரணம் நல்லா இருக்கணும்னா மெதுவா சாப்பிடுங்க. நைட்டு அதிகமா சாப்பிட வேண்டாம். ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத குறைக்கிறது நல்லது. தினமும் வாக்கிங் பண்ணுங்க. போதுமான தூக்கமும் அவசியம். இந்த 10 உணவுகளையும் உங்களோட டெய்லி லைஃப்ல சேர்த்தா ஜீரண சக்தி மெதுவா மேம்பட ஆரம்பிக்கும், உடம்பு லைட்டா ஃபீல் ஆகும், சோர்வு குறையும், குடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.